பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட். ஓவியா நீ வந்த உடனே வந்து கண்டஸ்டன்ஸுக்குலாம் வந்து அப்படியே பூஸ்ட் கொடுக்குறாங்க, வந்து எல்லாம் பேசி அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பர்வீன் பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கீங்க எதுக்குன்னா பிக் பாஸ் வரீங்க? இந்த சான்ஸுக்காக பல பேர் வெளியே மீட்டிங்ல இருக்காங்க. நீங்க என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு இங்க வந்து பிக் பாஸுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஃபேமுக்காக ஆசைப்படுறாங்க போல. பட் வந்து எல்லாம் வெச்சூடா எல்லாம் பேசினாங்க. பட் இந்த ஷோக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு அனுப்பிவிட்டாங்க. அடுத்து மணிவண்ணன் ஒருத்தர் வந்தார். அவரோட இன்னசென்ஸ் வச்சு அவரே வந்து அதை பண்ணியா காமிச்சு வந்து சிரிக்க வைக்கிறாரு, சொல்றாரு. சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் வந்து என்னடா பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பண்ணியாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பண்றாரு. அவர் சொல்றது எல்லாத்தையுமே வந்து அப்படி பண்ணி ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி உயிர் வந்து அங்க இருக்குது, உடல் மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது பிக் பாஸ் ஷோப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா எல்லாருமே ஆன்மா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாரு. அவர் வச்சு ஒரு ஃபன் வந்து அந்த இடத்துல இருக்கும், அவரை வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆன் ஹோல்டர் வந்து அனுப்பி விட்டாங்க. ஓகே, அடுத்து என்னப்பா சிங்கிளா வரீங்கன்னு சொல்லி அடுத்து டபுள் அனுப்பி விட்டாங்க. சீக்கிரம் பிடிச்சு விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அடுத்து பார்த்தா ஐட்டு கார்த்திக் வரும். அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. ஒரு சைடு ஐட்டு கார்த்திக் வந்து பயங்கரமா அப்படியே பேசி வாய் பயங்கரமாயி சொல்லிட்டு பயங்கரமா பேசி அப்படின்னு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. பட் யோயோக்கு வந்து என்ன பேசுறது, எப்படி நம்மள எக்ஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. அவரும் என்னென்னமோ பண்றாரு, டான்ஸ் ஆடி பாக்குறாரு. பட் வந்து இவரு பாட்டு அது இதுன்னு பண்ணி பீட் பாக்ஸ் இப்படின்னு பண்ணி ஏதோ ஒரு பண்ணி விட்டாரு. ஸோ ஆர்கியூமெண்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டு பேருக்கு நடுவில். அதுல பார்த்தோம்னா ஐட்டு கார்த்திக் இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டாமினேட் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாரு. யோயோனால அவ்வளவு வந்து காம்படிட் பண்ண முடியல இந்த ஆர்கியூமெண்ட் விஷயத்துல. ஸோ அப்படி இதுல ஆர்கியூமெண்டே பண்ண முடியல, எப்படி நீங்க போய் சர்வே ஆகீங்கன்னு சொல்லி யோயோவா ஹைட்டுக்கு அடுத்து அப்படி பேசி டாமினேட் பண்ணி அப்படியே வந்து அப்படி நின்றுட்டாப்ல. வெளியே போய் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி அந்த ஃபீட்பேக் கொடுக்குறதுல வந்து சீன் காமிச்சிட்டு இருந்தாரு. நீ இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், நீ பண்ணாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தாரு. உனக்கு வந்தா தெரியும் அந்த டிஸ்குவாலிஃபை வரும்ல, அப்ப தெரியும் உனக்கு என்னோட வழி என்னன்னு. இப்ப நீ வாங்கிட்டு இல்ல அப்படியே கொஞ்சம் டவுலா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வாங்குறப்ப வழி தெரியும் அப்ப தெரியும். அந்த ஹைட் கார்த்திக் பேசுற டாமினன்ஸ்லேயே வந்து அவருக்கு யோயோக்கு அப்படியே கான்பிடன்ஸ் எல்லாம் உடஞ்சு கொடுத்து பேசவே முடியும். கரிஸ்மான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, எதுக்குமா நீ அப்படிங்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு வந்து பண்ணாங்க. பட் அவங்களுக்கு ஆன்கோல்டு கொடுத்து நிக்க வச்சுட்டாங்க. எஜுகேஷன் பண்றது இல்ல, பாட்டு சொல்லி தெரியும், பட் ஸ்கூலிங் முடிச்சிட்டேன், நான் வந்து ஆண்ட்ரப்ரனர் ஆகணும், இங்க எதுக்குடா வரீங்க அப்படி புரியவே இல்லை. ஒரே ஒரு தேமுக்காக தான் எல்லாருமே வர்றாங்க, மணிக்காக வராங்க, மணிக்கு ஆண்ட்ரப்ரனர் தெரியல. ஆண்டர்பிரினர்லாம் வராங்க, ப்ரொடக்ஷன் இருக்குறாங்க, எல்லாமே போனாலும் எல்லாமே கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான் நினைக்கிறேன். அப்ப இதையே மீறி பிக் பாஸ் வரணும், இதுக்கு ஒரு ரீசன் வேற சொன்னாங்க. பின்னாடி ஜட்ஜஸ் எல்லா தரப்பு மக்களுக்குமானது, ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவங்க மட்டும் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ரீசன் சொன்னாங்க. பட் அதுக்காக அவங்க ஒர்த்தா இது அவங்களோட ஒர்த்தான நிறைய கண்டிஷன்ஸ் இருப்பாங்களே, இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் நல்ல கண்டிஷன்ஸ் இருப்பாங்களே. இதுல வந்து அவங்க இதுல வந்து லேர்ன் பண்ணிட்டு போகணும் ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்களா வந்து தெரியல. இன்னும் கொஞ்சம் இதுல வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிப்படுவாங்க, ஆடியன்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களா தெரியல. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, பிச்சை எடுக்கிற டாஸ்க், அதையாவது பெர்ஃபார்ம் சூப்பரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுல வந்து அவங்க அவ்வளவு ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க, இதை பண்ணு அதை பண்ணி இப்படி இருக்கீங்க அப்படி 10 மாசம் பாருங்க. நாங்க போயிட்டு மாயா பிச்சைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் இன்னும் கொஞ்சம் சூப்பரா நிறைய பண்ணிருக்கலாம். அவங்க கொஞ்சம் அசால்ட்டா தான் இருக்கிறாங்க. ஸோ ஆன்கோல்டு கொடுத்தது அவங்க ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஆன்கோல்டு கொடுத்துட்டாங்க, எங்கேயுமே வெயிட் பண்ணதில்லை, இங்க வந்து வெயிட் பண்ணுங்க, இதுல ஒரு லேர்னிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க போல. இதுல வந்து எஜுகேஷன் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. உள்ள போனா மக்கள் வந்து அந்த எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்து அனுப்புறாங்க. மொத்தத்துல இந்த பிக் பாஸுக்கு எப்படி இருக்கணும், இந்த காமன் மேன் ஷோக்கு எப்படி இருக்கணும், இது மூலியமா நீங்க வந்து கத்துக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் வந்து நல்லா பெர்ஃபெக்டா சூப்பரா இருந்தீங்க, இல்ல வந்து கொஞ்சம் வெல் மெச்சூர்டா இருந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு, கொஞ்சம் வந்து தலைகாணம், கொஞ்சம் செல்ஃபிஷ் இப்படி அப்படின்னு கலந்துருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் எல்லாம் தூக்கி போட்டு மக்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி அது திருத்தி அனுப்புறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் உள்ள காட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சன் இருக்க வேணாம். பட் வந்து அவங்களுக்கு மிஸ்டேக்கான பீஸ் மட்டும் அப்படி கிக் பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. புகழே அப்படின்னு ஒருத்தர் வந்தாப்புல அதே ஒரு பல்ட் அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவரு கராத்தே தெரியும், பிக் பாக்ஸிங் தெரியும், நான் இப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணாரு. பட் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வேணும் பிக் பாஸுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தோம்னா எனக்கு தெரியும் பல்ஸ் எல்லாம் நிப்பாட்டு அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். என்னையா பல்ஸ் எல்லாம் இருக்கியா, நிப்பாட்டு மேட்சிங் எல்லாம் இருக்கியா, கரெக்ட் வச்சுக்கிட்டு என்னையா இதுல என்னையா பிரயோஜனம் புரியல. பல்ஸை நிப்பாட்டி வச்சு என்ன பண்ண முடியுங்க? இதுல ஒரு இதை கத்துக்கிட்டு அப்படின்னு என்னத்தையோ சொல்றாங்க. சரி ஓகே, அதெல்லாம் வந்து முடிச்சு விட்டு கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் பண்ணாலும்
நீ பல்ஸ் வச்சலாம் மேஜிக் பண்ணாலும் நீங்க செலக்ட் இல்லப்பா, எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. பட் வந்து ஓவியா ஆனாலும் தப்பிச்சு ஓவியா ஆண்கோல்டு கொடுக்குறேங்கிறனால ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி கடைசியில் ஆண்கோல்டு தப்பிச்சிருக்காரு. அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. அடுத்து முக்கியமான ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, மூட்டு வலி தலைவலி இந்த வலி இந்த வலின்னு சொல்லி இந்த வயசுல சொல்லிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ இது கூட இது பிரச்சனையா இல்லையா, ஒருத்தரை சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லி யாருக்குன்னு ஒரு தடவை இறக்கி விட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, டபுள் விடுவோம் அப்படின்னு சொல்லி டபுளா வந்து 2 பேருக்கு ஒரு போட்டி தான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு, நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்க, நீங்க என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யாரு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சு கூப்பிட்டாங்க. இவங்களும் பார்த்தோம்னா 2 பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க, ஒன்னாதான் டிராவல் பண்ணிருக்காங்க ஒரே ரூட். இந்த மாதிரி ஒரே ரூட்ல டிராவல் பண்றது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அப்படி டபுள் அனுப்பிட்டு சட்டையை முடி விட்டு ஒருத்தர் இல்ல 2 பேரு அந்த மாதிரி மாத்தி மாத்தி கண்டக்ட் வச்சிருக்காங்க போல. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க இவங்களை வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு போட்டு 2 பேரும் வந்து கொஞ்சம் பழக விட்டு அவங்களோட பர்சனாலிட்டிஸ் எல்லாம் தெரிய வச்சு அப்புறம் இதுக்குள்ள எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்களா, அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இங்க சொல்லி அப்படி உடச்சு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்களா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்றாங்க போல. நீங்க வந்து இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணாலும் வந்து ஒரு ரூம்ல உங்களால ஒரு 14 மணி நேரம் வெயிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வெளுத்து விட்டாங்க. பட் அவங்க வந்துட்டு நான் போனாலும் போலனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி இருப்பேன், ஆனா நீங்க இருக்கீங்க பட் வந்து நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு அதுல இருந்து தெரிஞ்சு வச்சு இவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட். பட் அவர் என்னன்னா 9 வருஷமா நான் வெயிட் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே சொன்னதுனால நீங்க ஓரளவுக்கு சரிங்க அப்படிங்கப்பா. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஸோ நீங்க டிஸ்குவாலிஃபை, நீங்க ஆன் போல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. எஸ் டிசிஷன் தான். உள்ள வரும்போதே 2 பேரும் வந்தாங்க. அடுத்து வந்து திவ்யா வேலண்டி. இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா திவ்யா வேலண்டி பிக் பாஸ் ஷோவே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிக் பாஸ் ஷோவே பார்த்ததில்ல அப்படியே வந்தீங்கன்னு கேட்டா வெளியே இருக்கவங்களாம் சொன்னாங்க நான் போனா சூப்பரா இருக்கும், அதனால நான் வந்து பெரிய பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி யோசிச்சா. பட் வந்து அவங்க ஒரு மாதிரி எல்லாத்தையும் டேக்கிள் பண்றாங்க ஈஸியா. மைண்ட் வைஸ்ல வந்து கொஞ்சம் வந்து மென்டலி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன கொஸ்டின் டேக்கிள் பண்ணி அப்படி இப்படின்னு எப்படி வந்து ஓட்டணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுல ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க 2 பேர்த்துக்குமே. கெவின் வந்து ஒரு டீசென்ட்டா அப்படிங்கிற மாதிரி அவரோட விஷயத்தை வந்து சொல்லி மெச்சூர்டா வந்து ஹேண்டில் பண்ணாரு. ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, 2 பேருக்கு வேற வேற பேர் வந்து எடுத்துருங்க. அவங்க ஐடென்டிட்டிலே 2 பேருமே இல்ல, 2 பேருக்கு தனி பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. கவின் வந்துட்டு இந்த மாதிரி வெண்டக்கான் பேர் இருக்கு, மாத்தி மாத்தி பேர் வச்சுருவாங்க. வெண்டக்கான் வைக்கிறாங்க, அவங்க தீப்தின்னு வைக்கிறாங்க. நாயா வந்து நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்க வந்து அந்த நாயை வந்து கேர் பண்ணி அப்படி கூட்டிட்டு போற மாதிரி. பிக் பாஸ் ஷோலேன்னு ஒரு வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணணும்ல, அப்போ வந்து அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எபிசோடு இந்த மாதிரி எல்லா எமோஷனும் இருக்கணும் அப்படின்னு உடனே இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நினைக்க வச்சு அப்படின்னு மாதிரி அவங்க வந்து போயிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி இது பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நாயா மாசங்களா அப்படிங்கிற மாதிரி நாயா மானசுக்கு குறைய மாட்டேன் அப்படின்னு. பிக் பாஸ்னா என்ன எதா இருந்தாலும் வரணும் அப்படிங்கிறத நான் பார்த்து பிக் பாஸ் சொல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி வாங்கி விட்டாங்க. கேட்ட உடனே வந்து ரீல்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீல்ஸ்லாம் பாத்தீங்களா, எத்தனை நாள் பாத்துப்பீங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வரைக்கும் பண்ணாங்களே, அப்ப நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிக் பாஸ் உங்களை விடுறது, பிக் பாஸ் வந்து எல்லாத்தையுமே பண்ணணுங்க. இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டாங்க. அப்போதான் ஆதி வந்து உடைச்சாரு, சூப்பரா உடைச்சாரு. இந்த மாதிரி வந்து உங்க கேரக்டர் எல்லாம் உடைச்சிட்டு இது வந்து ஒரு பிளே அவ்வளவுதான். நீங்க வந்து இப்படியே நீங்க வந்து இப்படி உங்க ஒரிஜினலே கிடையாது, இது சும்மா கேம். அப்போ வந்து அதுல நீங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை நீங்க பண்ணிருக்கணும்ல அப்படின்னு அவங்க வந்து வந்துட்டு அப்படியே தீப்தியாக ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காப்பாத்திக்க நினைச்சாங்க. அப்போதான் அவங்க வந்து மூளையை வந்து யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அறிவா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. கிடையாது, ஒத்துக்கணும், ஆமா நான் இந்த மாதிரி யோசிக்கல, ஆமா நீங்க சொல்ற கரெக்ட் தான் அப்படிங்கிறது வந்து அதை உடச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆமா ஆமா நீங்க சொல்ற கரெக்ட் தான், இது ஒரு பிளே, இது வந்து நானே கிடையாது, இது வேற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து புரிய வச்சு இந்தியா அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணாங்க. பட் வேலண்டினா இஸ் செலக்டட். எப்படி செலக்டட்? அட்லீஸ்ட் ஆன் கோல்டா கொடுத்துருக்கலாம். பட் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. குவாலிஃபைடு கொடுக்குற அளவுக்கு திவ்யா வேலண்டினா வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல, அவ்வளவு ஒர்த்தா இருக்கிற மாதிரிலாம். பட் அவங்க ஏதோ கொடுத்துட்டாங்க. பட் வந்து இவருக்கு பார்த்தோம்னா ஆன் கோல்டு அவர் இறங்கி நாயா நடிச்சு, நாயாவும் சூப்பராகவே நடிச்சாரு. அந்த ஒவ்வொரு சேட்னஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாயா வந்து சூப்பரா நடிச்சாரு. இவ்வளவு பண்ணியும் அவரை வந்து ஆன் கோல்டு கொடுத்தீங்க, என்ன கருமன்னு தெரியல. ஆன் கோல்டு போட்டா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும். இல்லை இவங்களை எது குவாலிஃபை போகணும், அந்த அளவுக்கு ஒரு விஷயமே பண்ணலையே அவங்க. அப்புறம் அவ்வளவு சூப்பர்லாம் கொஞ்சம் வந்து மூளை யூஸ் பண்றாங்க. பட் வந்து அந்த ஒர்க்கில் குவாலிஃபைட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், அதோட வந்து அவங்களோட வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம்னா வந்த
கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து மெச்சூர்டாக ரொம்ப வந்து ஆன்சரபிள், நல்லா வந்து டீசெண்டாக ஆன்சரபிள் பண்ணுற அளவுக்கான அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இவ்வளோ நாளாக பார்த்தது வந்து இன்னசென்ட்டாக அப்படி இப்படின்னு இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு சூப்பராக வந்து ஆன்சரபிள் பண்ணுறது எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மெச்சூர்டு பீப்புள்ஸாக செலக்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க, டாஸ்க் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பேசினாங்கன்னா யார் யாரெல்லாம் ஒர்த்தபிள், யார் யாரெல்லாம் டிசர்விங் அப்படிங்கிறத வந்து ஒரு குவாலிஃபை பண்ணுறதுக்கு நல்லா. பட் நேற்று முன்னாடி எபிசோட்லாம் பார்த்தோம்னா அப்படியே இன்னசென்ட்டாக ரொம்ப வந்துட்டு சைல்டிஷாக அப்படி இப்படிங்கிற மாதிரி இருக்க பிஹேவ் பண்ணுறது, வேற மாதிரி அப்படி கோமாளித்தனமாக பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அது உள்ளே விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் என்னென்ன கண்டஸ்டன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் வரப்போகிறாங்க.